ஆகஸ்ட் 24, 2001 அன்னைக்கு அட்லாண்டிக் ஓஷன் வழியா ஒரு ஃப்ளைட் கனடாலேருந்து போர்ச்சுகலை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 306 பேசஞ்சர்ஸ் அப்புறம் அதில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டோட பேர் தான் ஏர் டிரான்சட் ஃப்ளைட் 236. அப்படி அந்த ஃப்ளைட் 39,000 அடி ஹைட்டில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அதோட ரைட் சைடு என்ஜின்ல இருந்து ஒரு வார்னிங் வருது. அது என்ன அப்படின்னா, ரைட் சைடு என்ஜின்ல ஃபியூயல் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது தான். அப்படி ஃபியூயல் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே அதோட ரைட் சைடு என்ஜின் மொத்தமாவே ஷட் டவுன் ஆயிருது. என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள லெஃப்ட் சைடு என்ஜினை பார்த்தா லெஃப்ட் சைடு என்ஜினுமே மொத்தமா ஷட் டவுன் ஆயிருது. அப்படி 39,000 ஃபீட்ல பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபிளைட்டோட 2 என்ஜினுமே ஷட் டவுன் ஆனதுனால அந்த ஃபிளைட்டோட நிலைமை என்ன ஆச்சு, அதுல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சு, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடையை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். நான் எட்வின், இது வித் எட்வின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபிளைட் 236க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுல பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இங்க மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஃபிளைட்ல எப்படி 2 என்ஜினும் ஒரே நேரத்துல ஷட் டவுன் ஆக முடியும்? அப்படி ஷட் டவுன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா அதுல வலது பக்க என்ஜின்ல ஒரு ஃபியூயல் லீக்கேஜ் இருக்கு. அந்த ஃபியூயல் லீக்கேஜுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா ஒரு மெக்கானிக்கல் ஃபால்ட் அப்படின்றது தான். அந்த மெக்கானிக்கல் ஃபால்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபிளைட்டை சர்வீஸ்க்கு விடுறாங்க. அந்த சர்வீஸ்ல ரைட் சைடு என்ஜின்ல ஒரு சின்ன ஒரு பைப்பை சேஞ்ச் பண்றாங்க. அந்த பைப்போட சைஸ் தான் அங்க பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதாவது அதுக்கான எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கல அப்படின்றதுனால அதோட நெக்ஸ்ட் வெர்ஷனை அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்த பிரச்சனையை அப்ப சார்ட் அவுட் பண்ணாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. அது என்ன அப்படின்னா, அந்த காத்தோட அண்டிலேஷன்ல அந்த பைப் அந்த ஃபியூயல் டேங்க்ல உரசுது. அப்படி அது உரசுறதுனால ஒரு சின்ன லீக்கேஜ் வருது. அந்த சின்ன லீக்கேஜ் தான் மொத்த ஃபிளைட்டும் ஷட் டவுன் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா அமையுது. இங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், எப்படி ரைட் சைடு என்ஜின்ல தானே பிரச்சனை, எப்படி லெஃப்ட் சைடு என்ஜின்ல இருந்து ஃபியூயல் காலி ஆயிருச்சு அப்படின்றது. அங்கதான் இந்த ஃபிளைட்டோட பைலட் ஆன ராபர்ட் பிஷே அப்படின்றவரு ஒரு அவசரத்துல ஒரு தவறான டிசிஷனை எடுத்துடுறாரு. அதாவது ரைட் சைட்ல ஃபியூயல் காலி ஆகுது அப்படின்றதுனால லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபியூயலை நாம அனுப்பலாம் அப்படின்றதுக்காக கிராஸ் ஃபீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க. அதனால லெஃப்ட் சைட்ல இருக்கிற என்ஜின்ல இருந்த எல்லா ஃபியூயல்ஸுமே ரைட் சைடுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஆனா அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஃபியூயல் லீக்கேஜ் அது அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. அதனால அந்த ஃபியூயல் எல்லாமே காத்தோட காத்தா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைலட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரைட் சைடு என்ஜின் ஃபெயில் ஆயிருச்சு, சரி நாம லெஃப்ட் சைடு என்ஜின் தான் இருக்குல்ல, அதை வச்சுட்டு எப்படியாச்சும் நியர்பை இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த 12 நிமிஷத்துல லெஃப்ட் சைடு என்ஜினுமே மொத்த ஃபியூயலும் காலியாகி அதுவுமே மொத்தமா ஷட் டவுன் மோடுக்கு போயிருது. யோசிச்சு பாருங்க, 39,000 அடி ஹைட்ல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, எந்த ஒரு இன்ஜின் சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த 306 பேசஞ்சர்ஸோட அந்த ஃபிளைட் மொத்தமா கீழே இறங்குறதுக்காக அந்த வானத்துல மிதந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏர் ஹோஸ்டஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையுமே அந்த லைஃப் வெஸ்ட்டை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா நாம எப்படியுமே இந்த ஃபிளைட் இன்னைக்கு கடல்ல தான் விழப்போகுது, அதனால எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த நேரத்துல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கடைசி லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பாஸ்போர்ட்ல அதுவும் அவங்கள்ட்ட இருக்கிற டார்ச் வெளிச்சத்தை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாம இன்னைக்கு கண்டிப்பா இறந்துருவோம் அப்படின்றத அவங்க முழுசாவே நம்பிட்டாங்க. சரி, இங்க அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். அதாவது இப்படி ஒரு பெரிய ஃபிளைட், இவ்வளவு டன்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட், அதுவும் எந்த ஃபியூயல் சப்போர்ட்டுமே இல்லாம மேல இருந்து கீழே விழணும்னா அப்படியே டைரக்டா தானே விழணும் அப்படின்றது எல்லாருக்குமே கொஸ்டினா இருக்கும். நாம இப்போ ஒரு கல்லை இப்படி தூக்கி மேல இருந்து கீழே போட்டோம்னா அது டைரக்டாவே அவ்வளோ ஃபாஸ்டா கீழே விழுந்துரும். அதோட ஹைட் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கேற்றபடி அவ்வளோ ஸ்பீடா கீழே ரீச் ஆகும். அது பேசிக்கா இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ். கரெக்டா? பொதுவாகவே இந்த கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல எல்லாமே கிளைடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மலையிலிருந்து குதிக்கிற அந்த கிளைடர்ஸை பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க குதிச்சதுமே அப்படியே கீழே போகாம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க.
அதே விஷயத்தை தான் இந்த ஃப்ளைட்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஃப்ளைட்டுக்குமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலுமே ஒவ்வொன்றுத்துக்குமே அதோட ரேஷியோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ளைட்டுக்கு 15:1 ரேஷியோவில் அந்த கிளைடிங் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் கீழே போயிருப்பீங்க அப்படின்றது தான் அதோட மீனிங். அதாவது இந்த 39,000 அடி ஹைட்ல இருந்து நீங்கள் கீழே ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 129 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளைட்டோட கிளைடிங் ரேஷியோ. சரி, இந்த டெக்னிக்கல் விஷயம் கண்டிப்பாக பேசஞ்சர்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் பைலட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. சரி, நாம இப்போ இந்த கிளைடிங் மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்திலேயே அசோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க ஒரு மிலிட்ரியோட ஏர்பேஸ் இருக்கு. சரி, நாம அங்க லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃப்ளைட்டை அங்க கொண்டு போறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு எகைன் இன்னொரு கொஸ்டின் வரலாம். எப்படி அங்கதான் என்ஜின் இல்ல, ஃபியூல் இல்ல, கரண்ட் இல்ல, எப்படி இவங்களால வந்துட்டு அங்க கொண்டு போக முடியும், எப்படி டர்ன் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இங்கதான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு மாஸ்டர் பீஸே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபிளைட்ஸுக்கு கீழேயுமே ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் RAT, ரேம் ஏர் டர்பைன். இது வந்துட்டு என்ஜின் ஏதாச்சும் செயலிழந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபேன் வெளியே வந்து அதுவாகவே சுத்த ஆரம்பிக்கும். அது சுத்துறதுக்கு என்னதான் எனர்ஜி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம கீழே வர அந்த ஃபோர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும். அதனால ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி அவங்களால ஸ்டியரிங் அண்ட் பிரேக்ஸை மட்டும் யூஸ் பண்றதுக்கான ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த டூலோட யூஸ். அன்னைக்கு மட்டும் அந்த ஃபேன் வெளியே வராமல் இருந்துச்சுன்னா அன்னைக்கு டிராவல் பண்ண எல்லாரோட வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இந்த RAT அதோட சப்போர்ட்டோட இவங்க வந்துட்டு இதை எப்படியாச்சும் அந்த அசோரஸ் தீவில் இருக்கிற அந்த ஒரு ரன்வேல எப்படியாச்சும் லேண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானோட இந்த ஃப்ளைட்டை திருப்புறாங்க. இப்படி அவங்க அந்த ரன்வேயை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது கீழே வர்றதுக்கு எந்த ஒரு என்ஜின் சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 370 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு அந்த ரன்வேயை ஹிட் பண்றது தான் அதுக்கு ஒரே வழியா இருக்கு. அப்படி ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் டேமேஜ் ஆகும், ஏதாச்சும் சேதாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அதையும் தாண்டி அந்த பக்கம் இருக்கிற கடல்ல போய் விழுந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது அந்த பைலட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ஃபிளைட்டோட மெயின் பைலட்டா இருக்கக்கூடிய ராபர்ட் பிஷே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு அசாத்தியமான முடிவெடுக்கிறாரு. அது என்னன்னா, இவ்வளோ ஸ்பீடா போய் நம்ம ஹிட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நடந்துரும். அதனால 360 ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கையில எடுக்கிறாரு. அதாவது வானத்திலே வந்துட்டு நாம ஒரு வட்டம் அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட ஸ்பீடு வந்துட்டு கம்மியாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவுல அந்த ஸ்பீட்லையுமே அதை வந்துட்டு ஒரு 360 ரொட்டேட் பண்ணி அதோட ஸ்பீடை வந்துட்டு ரெடியூஸ் பண்றாங்க. இதை டெக்னிக்கலா வந்துட்டு கிராவிட்டி டிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா அந்த ஃபிளைட்டோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி கீழே வந்துட்டு இறங்குறாங்க. பட் என்னதான் கம்மி பண்ணி இறங்கினாலுமே அதோட பிரேக்ஸ் ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுனால அதோட 8 டயர்ஸுமே வந்துட்டு அந்த இடத்துலயே வெடிச்சிருது. லக்கிலி என்னன்னா, அந்த டயர்ஸ் வெடிச்சிருந்தாலும் அதுக்கு வேற எந்த டேமேஜும் ஆகாம அங்க இருக்கிற மக்களுக்குமே எந்த ஒரு டேமேஜும் ஆகாம அவங்க வந்துட்டு பத்திரமா தரையிறங்குறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சர்ஸ்க்குமே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம அந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்டோட பைலட் ராபர்ட் பிஷே ஹீரோவா கொண்டாடப்பட்டாலும் ஒரு சைட்ல இந்த கிராஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பான டிசிஷன் எடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனத்துக்கும் உள்ளானார். என்னதான் இப்படி ஒரு அசாத்தியமான சூழ்நிலையிலையும் ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த 360 ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்கள பத்திரமா தரையிறக்கிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு சின்ன மெக்கானிக்கல் ஃபால்ட், அதாவது கேர்லெஸ்ஸா நாம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒருவேளை அந்த 306 பேசஞ்சர்ஸுமே இன்னைக்கு நம்ம கூட இல்லாம போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பைலட்டோட அந்த துணிச்சலான டிசிஷன் தான் அன்னைக்கு எல்லாரையுமே காப்பாற்றவும் செஞ்சிருக்கு. இந்த ஃபிளைட் 236ஓட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதே நேரத்துல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் எப்பவுமே சொல்றதுதான், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் எட்வின், இது வித் எட்வின்.